வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம இந்த சேனலில் பல்வேறு விதமான படிப்புகளை பற்றி, ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி எல்லாம் நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் சம் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் பிளேலிஸ்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த சீரியலில் இன்னைக்கு நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லித்தர்ற 60 விதமான இன்ஜினியரிங் படிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிஇ அல்லது பிடெக் அப்படிங்கிற டைட்டிலில் அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிங்க எல்லாம் சொல்லித்தர்றாங்க இல்லையா. இந்த பிஇ பிடெக் படிப்பில் என்னென்ன படிப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில படிப்புகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத இன்னும் நிறையா இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்குது. செராமிக் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். அதுலேயே வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்னா என்ன, ஆட்டோமேஷன்னா என்ன, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா என்ன, இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் படிப்புகள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, 60 விதமான பிஇ பிடெக் இன்ஜினியரிங் படிப்புகளை பற்றி என்னென்ன படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தனித்தனி வீடியோஸ் முடிஞ்சாக்கா நான் வந்து டீட்டெயிலாக கொடுக்குறேன். அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் படிப்புகளை ஒரு 6 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒரு குரூப் வந்து சிவில் இன்ஜினியரிங் குரூப். சிவில் இன்ஜினியரிங் படிப்பில் வந்து ஒரு 5 விதமான படிப்புகள் சொல்லித்தர்றாங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் எடுக்கிறாங்க. அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 16 இன்ஜினியரிங் படிப்புகள் வருது. மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு 16 விதமான படிப்புகள் வருது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குரூப்பில் வந்து 3 விதமான படிப்பு வருது. அப்புறம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இந்த சிஎஸ்சி, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இதெல்லாம் வருது இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதையெல்லாம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு குரூப்பாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. இதில் வந்து 13 விதமான படிப்பு இருக்குது. பிஇ மாதிரியே பிடெக் அப்படிங்கிற டைட்டிலில் 20 படிப்புகளை சொல்லித்தர்றாங்க. பிஆர்க், ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத வந்து ஒரு செப்பரேட் குரூப்பாக வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் குரூப்பு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குரூப்பு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் குரூப்பு, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் குரூப்பு, அப்புறம் பிடெக் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி, பிஆர்க் அப்படிங்கிறது. இந்த மாதிரி டோட்டல் வந்து 6 கிளாசிஃபிகேஷனில் ஏறக்குறைய 60 விதமான இன்ஜினியரிங் படிப்புகளை அவங்க சொல்லித்தர்றாங்க. இப்போ இதில் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குரூப்பில் என்னென்ன படிப்பு சொல்லித்தர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சிவில் இன்ஜினியரிங்கிறத வந்து இங்கிலீஷ் மீடியத்துலையும் சொல்லித்தர்றாங்க, தமிழ் மீடியத்துலையும் சொல்லித்தர்றாங்க. ரெண்டையும் 2 செப்பரேட் டைட்டிலாக வச்சுருக்காங்க. பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி 2 டைட்டிலாக வச்சுருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நிலம், பூமி சம்மந்தமான படிப்பு தானே. ஸோ இந்த பூமி சம்மந்தமாக இன்னொரு இன்ஜினியரிங் படிப்பு இருக்கு, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு சொல்லி தர்றாங்க. அக்ரிகல்ச்சருங்கிறதும் பூமி சம்பந்தமானது, அதனால அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதையும் வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் குரூப்ல அவங்க வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங். அப்போ சிவில் இன்ஜினியரிங், என்வைரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், இந்த 5 படிப்பும் வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு குரூப்பில் சொல்லித்தர்றாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குரூப்பில் என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏரோப்ளானை பற்றி படிக்கிறது. அதில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதில் சைடில் விங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பாகங்களை பற்றி இதையெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னாக்கா ஹெவி வெஹிக்கிள், அதுக்கப்புறம் வந்து லோ வெஹிக்கிள் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா,
இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்ஜின் லெவலில் கிளச்சு கியரு எல்லாமே வந்து கற்றுக்கிறது தான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. மெரைன் இன்ஜினியரிங்கில் வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு அந்த கப்பல் ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. வேறஸ் நார்மல் மெரைன் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல் பார்ட்டு தான் இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து நிறையா இன்க்ளூடிங் ஷாப் ஃப்ளோர், அந்த லேத்து பற்ற வேலை இருக்கு இல்லைங்களா, அந்த லேத்து பற்ற வேலை வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மெரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் கற்றுப்பீங்க. இது கூட ஒரு ஷிப்போட இன்ஜின், அதுக்கப்புறம் சம் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து ட்ரபிள் ஷூட்டிங் எப்படி பண்ணணும், அதில் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறத சொல்லி தருவாங்க. இதுதான் வந்து மெரைன் இன்ஜினியரிங்கிறது. மெரைன் இன்ஜினியரிங்னா நீங்கள் வந்து கப்பல் ஓட்ட கற்றுப்பீங்கன்னு நினைக்காதீங்க. அது நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பில் தான் வந்து கப்பல் ஓட்டத்தை பற்றி கொஞ்சம் அதிகமாக கற்றுப்பீங்க. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஎன்சி மிஷின்ஸு, ட்ரில்லிங்கு, மில்லிங்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மூலமாக நீங்கள் வந்து ஒரு லேத்து பற்ற வைக்கலாம், ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக வேலை செய்யலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது பேஸு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் நீங்கள் வந்து ஜாபுக்கும் போகலாம். ஜாப் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து செல்ஃபாக ஒரு கன்சல்டண்ட்டாக, இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ நீங்கள் உங்கள் ஓன் ஷாப் வச்சு கூட செல்ஃப் ஆண்டர்ப்ரனராக கூட உங்களால் இருக்க முடியும். பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் என்ன கற்றுப்பீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில எல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அதுக்குண்டான அந்த ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ் என்ன, இந்த மாதிரி இந்த ப்ரொடக்ஷனை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிறது வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. அடுத்து மெட்டீரியல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. மெட்டீரியல் சயின்ஸுங்கிறது என்னன்னாக்கா ஈவன் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங்லேயும் சரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயும் இந்த மெட்டீரியல் சயின்ஸுங்கிறத ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மெட்டீரியல்ஸுங்கிறது வந்து எல்லா விதமான மெட்டீரியல்ஸும், பில்டிங் மெட்டீரியல் கிடையாது, இரும்பு கிடையாது, எல்லா விதமான மெட்டீரியல்ஸையும் எப்படி அதனோட உறுதித்தன்மையை டெஸ்ட் பண்ணணுங்கிறது, அதுக்கப்புறம் அதனோட ஃபார்முலாஸை பற்றி படிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல்ஸை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் படிக்கிறது தான் வந்து இந்த மெட்டீரியல் சயின்சஸ். அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை உருவாக்குறாங்க, இன்ஜினியரிங்க்கு அது வந்து எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத படிக்கிறது இந்த மெட்டீரியல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பிஇ படிப்பு. பிஇ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கு. பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கு. இது எல்லாமே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் படிப்பு தான். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை ஹேண்டில் பண்ணுறதை பற்றி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் சைக்கிளு, மிஷினரிஸ் இன்வால்வ்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் வந்து இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஆகட்டும், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற படிப்பு. இது எல்லாமே இந்த மாதிரி பெரிய ஃபேக்ட்ரிஸை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுப்பீங்க. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிறது என்னன்னு கேட்டாக்கா இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் கலந்த கலவை தான் வந்து இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. நார்மலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னர் சப்ஜெக்டாகவே அதில் வந்துடும். ஏன்னா இப்போ ஒரு மோட்டர் ஆகட்டும் எதுவாகட்டும் மெக்கானிக்கல் டிவைஸாக இருந்தாலும் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி இல்லை எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் அது எப்படி வேலை செய்யும். ஸோ அதை வேலை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் தேவைப்படுது. அதனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னாலே அதில் ஒன்றாவது சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிக்கல் வந்துடும். ஆனால் மெக்கட்ரானிக்ஸுங்கிறது என்னன்னாக்கா இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கூட எலக்ட்ரானிக்ஸும் கலந்து படிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மெக்கட்ரானிக் டிவைசஸை பற்றி சொன்னேன்னாக்கா உங்களுக்கு ஐடியாவுக்கு வரலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க, அதுலேயும் கொஞ்சம் ஹை எண்ட் சஃபஸ்டிகேட்டட் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் கண்ட்ரோல் பேனல்ஸ் எல்லாம் இருக்குது, மதர் போர்டுன்னு சொல்லி கண்ட்ரோல் பேனல்ஸ் இருக்குது, அதில் தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அமைப்பு வந்து அந்த கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் ஐட்டம். ஆனால் அந்த மிஷின் வேலை செய்கிற மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மெக்கானிக்கல் மெத்தடாலஜியில் வேலை செய்யுது. இப்போ எலக்ட்ரானிக்ஸும் அதில் இருக்குது, மெக்கானிக்கலும் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக மெக்கானிக்கலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் வந்து மெக்கட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜினியரிங் வந்து மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். இதே மாதிரி பிஇ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், 2 ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்ஸ் இருக்கு. ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ பெரிய இண்டஸ்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஃப்ளோ இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இல்லை பைக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். அதுல எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரே ப்ராசஸ் லைனாக வரும். ஒரு இடத்துல ஒரு ஐட்டம் ஃபிக்ஸ் ஆகும், அடுத்த ஸ்டேஜ் வந்த உடனே இன்னொரு ஐட்டம் அந்த வண்டியில் ஃபிக்ஸ் ஆகும், அடுத்த ஸ்டேஜ் வந்த உடனே இன்னொரு ஐட்டம் அந்த வண்டியில் ஃபிக்ஸ் ஆகும். இதே மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் சைக்கிளில் அது போகிறப்ப ஒரு எண்டுக்கு போகிறப்ப அந்த வண்டி வந்து மேக்சிமம் அதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் ஆகி போகும். இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் செயின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நிறையா வேலைகள் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக நடக்கும். இதுதான் வந்து ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. இந்த ஆட்டோமேஷனுக்கு ஒன் ஆஃப் த மெத்தடாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ரோபோட்டிக்ஸ். அவங்க அந்த ரோபோட்டிக்ஸ் ஆர்ம்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 2 வீலர் பைக் அவங்க செட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் பார் இருக்குன்னு வைங்களேன். கரெக்டாக ரெண்டு ஆர்ம்ஸு அந்த ஹேண்ட் பார் எடுக்குது, அந்த பாடி பார்ட் வருது, கரெக்டாக அதில் வைக்கும், டைட் பண்ணும், அனுப்பிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஒரு கண்டினியூஸாக பர் ஹவர் இவ்வளோ பீசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுங்கிறது. இதுகளை பற்றி படிக்கிறதுக்குன்னு சொல்லி பிஇ செப்பரேட்டாக படிப்பு இருக்குது. இதில் மெக்கானிக்கல் பார்ட் அதிகமாக படிக்கிறது, ஆட்டோமேஷன் பார்ட்டும் படிக்கிறது வந்து மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இன்ஜினியரிங் படிப்பு. ரோபோட்டிக்ஸையும் அதிகமாக படித்து ஆட்டோமேஷனை பற்றி படிக்கிறதுங்கிறது வந்து பிஇ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற படிப்பு. ஸோ இந்த பிஇ ரோபோட்டிக்ஸு, பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் படிப்பு. இதெல்லாம் அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஃபேமிலியில் வரக்கூடிய படிப்புக. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அதே தான், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. பல்க் மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்க் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்கிறப்ப அந்த ப்ராசஸை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தேவையான மிஷினரிஸு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு சொல்லி தர்றாங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச். சாண்ட்விச்சுங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னாக்கா, கடைசி 6 மாதம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் கம்பல்சரியாக வேலை செஞ்சு படிக்கிற டயத்துலேயே ஒரு சேர நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் எடுக்கிறது தான் வந்து பேரலாக படிச்சுக்கிட்டே இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எடுக்கிறது தான் வந்து சாண்ட்விச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பேர்ஸை பற்றி படிப்பீங்க. ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணுறதை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது ஏரோநாட்டிக்கலில் மிஷினரி பார்ட் படிச்சிங்கன்னாக்கா ஏரோஸ்பேஸில் வந்து டிசைன் கொஞ்சம் படிப்பீங்க. பிஇ சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது. ஃபயர் சேஃப்டியை பற்றி படிக்கிறது தான் இந்த சேஃப்டி அண்ட் ஃபயர் அப்படிங்கிற இன்ஜினியரிங் படிப்பு. அப்புறம் இந்த பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்து தமிழ் மீடியத்திலையும் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கும் தமிழ் மீடியத்தில் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் தமிழ் மீடியத்தில் இருக்குது. அப்போ இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான இன்ஜினியரிங்ஸு, ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல், மெரைன் இந்த மாதிரியான இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு குரூப்பில் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் படிப்பில் அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குரூப்பில் பார்த்தீங்கன்னா 16 விதமான படிப்புகள் இருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குரூப்ல 3 படிப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து EEEன்னு சொல்றாங்க இல்லையா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. இதுல வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸு, எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கிற படிப்பும் வந்து ஒரு நல்ல படிப்பு தான். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிக்கல் குரூப்ல வரக்கூடிய படிப்பு. பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னாக்கா ஒரு ஃபேக்ட்ரியிலே ஆகட்டும், இல்லைன்னா எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்கிறது தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. அடுத்து பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கு. ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்க்கு முன்னால் இருந்த ஒரு இன்ஜினியரிங் படிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் வந்து இது வந்து செமி ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, மிஷினரிஸு இதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது.
இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற குரூப்பில் வந்து 13 படிப்புகள் வச்சுருக்காங்க. பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக்கில் வர்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். பயோமெடிக்கலுக்கும் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸுக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பயோமெடிக்கல், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் தான் சொல்லலாம். பிஇ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் தான் பிடெக் ஐடி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஃபாரின்லாம் வந்து ஐசிடி அப்படின்னு தான் படிக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஐசிடி அப்படிங்கிறது. இங்கே அந்த படிப்பை நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வெறும் சாஃப்ட்வேர் சைடு அதிகமாக படிக்கிறோம். பட் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிவைசஸ் லைக் மொபைல் ஃபோன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டிவைசஸ் எதெல்லாம் இருக்கோ அதையும் கலந்து ஒன்றா படிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பிஇல ஒரு படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், சிஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டாடா குரூப் உருவாக்கின ஒரு படிப்பு, டிசிஎஸ் உருவாக்கி இருக்கிற படிப்பு. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து தமிழ் மீடியத்திலையும் சொல்லித்தர்றாங்க. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி முக்கியமான படிப்பையெல்லாம் வந்து தமிழ் மீடியத்திலையும் சொல்லித்தர்றாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கிற படிப்பையும் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியத்திலையும் சொல்லித்தர்றாங்க. நான் ஏற்கனவே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேமிலியில் வரக்கூடிய சம் படிப்புகளை பற்றி வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் 1வது படிப்பு சைபர் செக்யூரிட்டி. ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டிங்கிறத செப்பரேட்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸாக சொல்லித்தர்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிடெக்கில் கற்றுக்கிட்டீங்கன்னா பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்லித்தர்றாங்க. அதே வந்து பிஇல கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா பிஇ சிஎஸ்சி, அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அது கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படிங்கிறத ஒரு சப்ஜெக்டாக சொல்லித்தர்றாங்க. பிடெக்கில் நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஏஐ அண்ட் டிஎஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அண்ட் டேட்டா சயின்ஸ், அதை கற்றுப்பீங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் கற்றுக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியில் அவங்க மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறத சொல்லித்தர்றாங்க. ஸோ ஏஐ எம்எல் அப்படிங்கிறது பிஇ சிஎஸ்சி அப்படிங்கிற டைட்டிலில் உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. அப்புறம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அப்படிங்கிறது ஒரு படிப்பு இருக்கு. அடுத்து பிடெக் அப்படிங்கிற டைட்டிலில் 20 விதமான படிப்புகள் சொல்லித்தர்றாங்க. இந்த பிடெக்கில் என்னென்ன படிப்பெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இதெல்லாமே அந்த டெக்னாலஜின்னு முடியறது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடெக் அப்படிங்கிற டைட்டிலில் வரும். பிஇல வராது. கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் படிக்கிறது. பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து அந்த ஜெனட்டிக்ஸு, அப்புறம் ப்ரீடிங்கு, இதையெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. பாலிமர் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பாலிமர் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஒயர்னாக்கா ஒயருக்கு வெளியில் வர்ற அந்த கோட்டிங் எல்லாம் பாலிமர் கோட்டிங் தான். அந்த மாதிரி நிறைய பெயிண்ட் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிமர் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு. அந்த பாலிமர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி. அதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ பாலிமர் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு செப்பரேட் படிப்பாகவே பிடெக் அப்படிங்கிற டைட்டிலில் சொல்லித்தர்றாங்க. அதே மாதிரி தான் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பையும் சொல்லித்தர்றாங்க. பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கும் ஃபேஷன் டெக்னாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் அந்த டெக்ஸ்டைல் மிஷினரிஸை பற்றி, யான், இதை பற்றி எல்லாம் படிக்கிறது வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஃபேஷன் டெக்னாலஜினா என்னன்னாக்கா துணியாக அதை உருவானதுக்கப்புறம் துணியாக உருவாக்குற வரைக்கும் படிக்கிறது வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. துணியாக உருவானதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து டிசைன் பண்ணி எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, அதை வந்து எப்படி நீங்கள் டிசைன் ஃபேஷன் பண்ணுறீங்கிறது தான் வந்து ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறது. இந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் மெர்கண்டைசிங் வரைக்கும் எல்லாமே நீங்கள் லாஸ் எல்லாமே படிப்பீங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லித்தர்ற பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் படிப்பு. பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் செப்பரேட் படிப்புக இந்த பிடெக்குங்கிற டைட்டிலில் இருக்கு. பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்கு. பிடெக் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி, பிடெக்
பிடெக் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, உபயோகப்படுற மிஷின்ஸு. பிடெக் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஃபார்மசூட்டிக்கல் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய மிஷினரிஸு, பேக்கிங் மிஷினரிஸு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் படிக்கிறது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற படிப்பு. மெயினாக இந்த ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பாட்டிலிங், அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கிங், இதெல்லாம் ஃபார்மசிக்கு தேவையான மிஷினரிஸை பற்றி சொல்லி தருவாங்க. பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இதெல்லாமே பிடெக் படிப்பில் வரக்கூடிய படிப்புக. அடுத்து பிடெக்கில் பயோ டெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு படிப்பும் வச்சுருக்காங்க. பயோ டெக்னாலஜியும் வருது, அதில் வரக்கூடிய பயோ கெமிக்கல் ப்ராசஸ், அதுக்கு தேவையான மிஷினரிஸை பற்றியும் படிக்கிறது படிப்பு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி. செராமிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, செராமிக்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த பீங்கான் பொருள், பீங்கான் ஜாடின்னு எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து செராமிக் டைல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஆனால் இது மட்டுமே கிடையாது. இப்போ செராமிக்குங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள மதர் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இந்த கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து அதனோட அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னா செராமிக்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் கம்பம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிக்கல் கம்பத்துல எல்லாம் நல்லா இவ்வளோ பெருசு ஒயிட்டாக ஒரு கூம்பு மாதிரி இருக்கும் பாருங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக் ப்ராடக்ட்ஸு. ஏன்னா செராமிக் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணாது. அதனால எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு அவுட்டர் பாடியாக யூஸ் ஆகுறதெல்லாம் வந்து செராமிக் ப்ராடக்ட்ஸ் தான். செராமிக் டெக்னாலஜிங்கிறது வந்து ரொம்ப நல்ல படிப்பு. தமிழ்நாட்டிலேயே வந்து 1 or 2 காலேஜில் தான் அந்த செராமிக் டெக்னாலஜி சொல்லித்தர்றாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஏசி டெக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அழகப்ப செட்டியார் டெக்னாலஜி காலேஜ், அந்த காலேஜில் ஏசி டெக்கில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த செராமிக் டெக்னாலஜிங்கிற படிப்பு இருக்குது. அடுத்து பிடெக் லெதர் டெக்னாலஜி, பிடெக் அப்பேரல் டெக்னாலஜி, இதெல்லாமே இருக்குது. அப்பேரல், ஃபேஷன், டெக்ஸ்டைல், இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான இண்டஸ்ட்ரி தான். டெக்ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து துணி உருவாகிற வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். டெக்ஸ்டைல் ஆயிருச்சு, துணி உருவாயிருச்சு அப்படின்னாக்கா அதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து அப்பேரல் அண்டு ஃபேஷன். ஸோ ஃபேஷன் டெக்னாலஜின்னு தனி படிப்பு இருக்குது, அப்பேரல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தனி படிப்பு இருக்குது. இந்த பனியன் கம்பெனிஸ் எல்லாம் வருது இல்லையா, டிஷர்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாமே வந்து அப்பேரல் அப்படிங்கிற டெக்னாலஜியில் வரும். வேற இப்போ இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுகள்லாம் தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி. டிசைன் நிறைய இன்வால்வ் ஆனால் ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த டையிங்கு மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் படிக்கிறது வந்து அப்பேரல் டெக்னாலஜியில் படிப்பீங்க. இது எல்லாமே வந்து பிடெக் அப்படிங்கிற டைட்டில் வருது. பிடெக்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 விதமான படிப்புகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கு. அடுத்து பிஆர்க், ஆர்கிடெக்சர். சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சருக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, ஆர்கிடெக்ட் வந்து அது ஒரு பில்டிங்கை, மாலை டிசைன் பண்ணுறாரு. சிவில் இன்ஜினியர் வந்து இந்த டிசைனை வந்து கட்டடமாக கட்டுறாரு. இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. நீங்கள் பிஆர்க் படித்தாலும் வந்து நீங்கள் டிசைன் இன்ஜினியராக வேலை செய்யலாம். நிறைய கம்பெனிஸு, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு பிகினிங்லேயே 25,000 30,000 சேலரி தருவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, உங்கள் நல்ல டிசைன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சேலரி எல்லாம் ஸ்கை இஸ் த லிமிட். பர் மந்த் 5 lakhs வரைக்கும் கூட வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து சேலரிஸ் தர்றாங்க. அதே மாதிரி தான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னாக்கா நீங்கள் யாரு கையவும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் பாட்டு கட்டடம் கட்டி கொடுத்துட்டு இருக்கலாம், அதில் நல்ல ஏர்னிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் படிப்புகளும் இருக்குது. இன்ஜினியரிங் படிப்புங்க பிஇ மைனிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத சொல்லி தர்றாங்க. மெரைன் வேற, மைனிங் வேற. மெரைன் அப்படின்னா கப்பல் சம்பந்தமான இன்ஜினை பற்றி படிக்கிறதெல்லாம் மெரைன் இன்ஜினியரிங். மைனிங் இன்ஜினியரிங்கிறது வந்து சுரங்கம் தோன்றாங்க இல்லையா, அதுதான் மைனிங். சுரங்கம் தோன்றது, இதுக்கு சம்பந்தமான படிப்புகளை பற்றி படிக்கிறது வந்து மைனிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இதே மாதிரி பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி அப்படின்னும் ஒரு படிப்பு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட மேத்தமேட்டிக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் ஃபிசிக்ஸ்லேருந்து 50% மார்க்கு, கெமிஸ்ட்ரியிலிருந்து 55% மார்க்கு. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் 96 மார்க் எடுத்திருக்கீங்க, ஃபிசிக்ஸில் வந்து 92 எடுத்திருக்கீங்க,
கெமிஸ்ட்ரியில் வந்து 88 எடுத்திருக்கீங்கன்னு வைங்களேன் அவுட் ஆஃப் 100. இப்போ இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னாக்கா உங்கள் மேத்ஸ் மார்க்கு தட் இஸ் 96, 50% ஆஃப் யுவர் ஃபிசிக்ஸ் மார்க்கு. ஃபிசிக்ஸில் நீங்கள் 92 எடுத்திருந்தீங்கன்னா 50% 46. அதே மாதிரி 50% ஆஃப் கெமிஸ்ட்ரி மார்க்கு 88 எடுத்திருக்கீங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரியில் 50% போட்டிங்கன்னாக்கா 44. அப்போ இந்த மூணையும் கூட்டினீங்கன்னாக்கா 96 + 46 + 44 இஸ் ஈக்குவல் டு 186 அப்படிங்கிறது தான் வந்து உங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப். இப்போ ஏசி டெக் மாதிரி இல்லைன்னா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாம் படிக்கணும் அப்படின்னாக்கா 199, 199.5 இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த எம்ஐடியில் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பு படித்தார். எம்ஐடிங்கிறது சென்னை குரோம்பேட்டையில் இருக்குது. இந்த எம்ஐடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 198 ப்ளஸ் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் தேவைப்படும். இந்த மூணு வந்து டாப் ரேட்டட் காலேஜஸ், ஆஸ் குட் as ஐஐடி அப்படின்னு சொல்லலாம். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுங்கிற ஜிஇசி, ஏசி டெக்னு சொல்கிற அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிற ஏசி டெக்கு, அதுக்கப்புறம் எம்ஐடி, இந்த மூணுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டைரக்ட் காலேஜஸ். மூணுமே வந்து சென்னையில் தான் இருக்குது. 2 வந்து கிண்டியில் இருக்குது, 1 வந்து குரோம்பேட்டில் இருக்குது. இந்த 3 காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா டாப் ரேங்க்டு பீப்புள், அதாவது 199 அண்ட் எபவ், இவங்க தான் வந்து இந்த 3 காலேஜில் அகாமடேட் ஆவாங்க. 98க்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிஎஸ்ஜி இந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும். பிஎஸ்ஜி கோயம்புத்தூருங்கிறது வந்து டாப் ரேட்டட் மோஸ்ட் வாண்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்ஜி டெக்னு ஒன்று இருக்குது, 198.5 இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இந்த காலேஜஸில் சீட் கிடைக்கும். எம்ஐடி, ஏசி டெக், ஜிஇசி இதுலையெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னாக்கா கவர்மெண்ட் காலேஜஸில் உங்கள் படிப்பு குவாலிட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி எல்லாம் வந்து டாப் ரேட்டட் டாப் மோஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிசிடிங்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுவும் வந்து நல்ல குவாலிட்டியான காலேஜ். ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் காலேஜஸை சூஸ் பண்ணுங்கள். என்னோட நம்பரை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ஜினியரிங் அட்மிஷனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அட்மிஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன ஹெல்ப் முடியுமோ அதை நான் வந்து செஞ்சு தர்றேன். விஷ் ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட்.